அனனியா சப்பிராளை குறித்து பார்க்கிறோம். பேதுரு உட்கார்ந்திருக்கிறார். அனனியா சப்பிராள் வருகிறார்கள். அவங்க 2 பேரும் பேசினது, உள்ளறையில் பேசினது, அவங்க சொத்தை விற்று இவ்வளவுக்கு தான் விற்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க முழுசும் கொடுக்கறது மாதிரி மாய்மாலம் பண்ணினதை பேதுரு கண்டுபிடித்தார். 2 பேரும் அதில் ஒருமனப்பட்டு வந்தபோது அவங்க வாழ்க்கையில் அவங்க அந்த சபையில் நிற்க முடியலை. மாய்மாலம், நிறைய மாய்மாலக்காரர்கள் பெருகிவிட்டார்கள். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும், என் வாழ்க்கையில் மாய்மாலம் இருக்கக்கூடாதப்பா. கர்த்தர் எப்படி ஆயினும் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய ஆண்டவர் நமக்கு உத்தம நிதானிப்பை கர்த்தர் தரணும். எபேசியர் 1:18 வாசிக்கும்போது, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், 19ஆம் வசனம், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிருந்து எழுப்பி அவருடைய நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாய் நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பிரகாசமுள்ள மனக்கண்களை ஆண்டவர் கொடுக்கணும். அந்த பிரகாசமுள்ள மனக்கண் நமக்கு திறக்கப்படுமானால் தேவனுடைய மகிமை, மகத்துவம், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, அவர் நம்மை ஐஸ்வர்யவான்களாக பார்க்கிற தன்மை, நமக்கு இருக்கிற நம்பிக்கை, இவையெல்லாம் வெளிப்படும். ஒரு சகோதரனுக்கு ஆப்பிரிக்காவில் 40 வருஷம் வரைக்கும் கல்யாணமே ஆகலை. என்ன வந்தாலும் தடைப்பட்டு போயிடும். அவன் இந்த வசனத்தை வச்சு, ஆண்டவரே உடைய மகிமையை வெளிப்படுத்தும், ஏன் எனக்கு இந்த தடைகள், எனக்கு என்னன்னே புரிய மாட்டேங்குதே. அவன் போய் ஜெபம் பண்ண அவன் கண்களை ஆண்டவர் திறந்தார். எப்படி அவனுடைய தாய் இந்த பொல்லாத பில்லி சூனியாவை வைக்கிற ஆட்களிடத்தில் போய், இவனுக்கு திருமணம் ஆச்சுன்னா அந்த அம்மாவுக்கு வர வேண்டிய பணம் வரவு இல்லாமல் போயிடும் அப்படின்னு, சொந்த மகனுக்கு திருமணம் ஆகக்கூடாதுன்னு தாய் பில்லி சூனியை வச்சதை காண்பிக்கிறார் ஆண்டவர். இந்த அம்மாவும் சபைக்கு வர்ற அம்மா தான், சபையில் நீண்ட வருஷமாக இருக்கிற அம்மா தான். ஆண்டவர் அவனுக்கு கிளீனாஸ் வெளிப்படுத்தி சொப்பனத்தில் காமிக்கிறார், எப்படி எங்கள் அம்மா என்ன செய்கிறாங்க. அந்த அம்மாவை போய் பார்த்து, ஏம்மா என்ன வாழ்க்கையில் இப்படி செய்கிறீங்கன்னு சொல்ல போது, அந்த பிசாசின் கிரியைகளை அதட்டி ஜெபம் பண்ணி அந்த அம்மாவும் மனம் திரும்பின போது இந்த மகனுக்கு திருமணம் ஆச்சரியமாக முடிந்ததாம். பக்தியின் வேஷம், ஒளியின் தூதனுடைய வேஷம் தரித்தவர்கள் நிறைய பேர் உண்டு. சபையிலும் வருவாங்க, வெளியிலையும் இந்த மாதிரி கிரியைகளை செய்கிற மக்கள் இந்த நாட்களில் பெருகி இருக்கிறாங்க. உன் வாழ்க்கையில் ஆவியின் பகுத்தறிவு இருந்தால் ஒழிய இப்படிப்பட்டவர்களை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமான ஒன்று.